சென்னையில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் கோயம்பேடு மெட்ரோவிலிருந்து சந்தைக்கு செல்லும் சாலையில் மழை நீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, தற்போது இந்த கோயம்பேடு பகுதியில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனை அகற்றும் பணி ஏதேனும் நடைபெறுகிறதா? விவரங்கள். மோனிஷா, சென்னையில் நேற்று இரவிலிருந்தே பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை கோயம்பேட்டு மெட்ரோ ரயிலில் இருந்து சந்தைக்கு செல்லக்கூடிய சாலையில், பிரதான சாலையில் தண்ணீர் என்பது அதிக அளவில் தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக சந்தைக்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சென்னை மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் தினந்தோறும் காலையில் காய்கறிகள், அதே போன்ற பழங்கள், பூக்கள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி கொண்டு வியாபாரம் செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வியாபாரிகள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது. தண்ணீர் எந்த அளவிற்கு தேங்கி இருக்கிறது என்பதை நமது ஒளிப்பதிவாளர் விவேக் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். தொடர்ச்சியாக நேற்று இரவிலிருந்து சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே குளம் போல் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. இருப்பினுமே சென்னை மாநகராட்சி சார்பில் இதுவரை இங்கு தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக சென்னையில் கனமழை பெய்யக்கூடிய நிலையிலும் மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் தற்போது இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கு எந்த ஒரு உபகரணங்களும் கொண்டு வரவில்லை. இதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் இன்னல் படக்கூடிய ஒரு நிலை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சந்தைக்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி இந்த சாலை வழியாக அதிகப்படியான மக்கள் சாலிகிராமம், வலசரவாக்கம், மிருகம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். காலை நேரம் என்பதால் அதிகப்படியான மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். தங்களுடைய அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடியதன் காரணமாக இது குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளும் அனைவரும் இந்த சாலை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரின் காரணமாக இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் விபத்துக்களும் ஒரு புறம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகிறது. இருப்பினும் மாநகராட்சி சார்பில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருகிறார்கள். எனவே இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் அனைவருமே கோரிக்கை வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை இன்று முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. எனவே உடனடியாக சென்னையில் இதுபோன்று தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் மழைநீரை அகற்ற வேண்டும் என்பதே மக்களுடைய கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. மோனிஷா, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.